Hi children, today in civics we will see unit 2 about political parties. உங்களுக்கே தெரியும் what are the political parties? Political partyனா என்னது? நம்ம சொல்லுவோம் தமிழில் அரசியல் கட்சி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு political party. So what are political parties? Political parties are the voluntary associations of individuals with broad ideological identity who agree on some policies, formulate an agenda and program for the சொசைட்டி. அதாவது பார்ட்டி அப்படின்றது என்னது, பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றது என்னது, வாலண்டரி அசோசியேஷன்ஸ்னால் சொல்லுவோம் இல்லையா, சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாலண்டியராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கேதர் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து சொசைட்டிக்கு இதை செய்ய போகிறேன், இந்த பாலிசிஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரியான செட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கணும், சொசைட்டிக்கு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்றவங்க அந்த பார்ட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சம் ஐடியாஸ் இருக்கணும். ஸோ அந்த ஐடியாஸ் வச்சு அவங்க என்ன பண்ணணும், ஃபார்முலேட் அண்ட் அஜெண்டானா என்னது, லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் சம் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டிக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ அதை ஃபார்முலேட் பண்ணுறது. ஓகேவா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றது என்னது, ஒரு அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கணும், ஒரு ப்ராட் ஐடியாஸ் இருக்கணும், செட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கணும். சொசைட்டி பீப்புளுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும். அதை எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணி லிஸ்ட், ஃபஸ்ட்டு நான் இதை செய்ய போகிறேன், அடுத்தது இதை செய்ய போகிறேன், இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குனா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த பாலிசியெல்லாம் வந்து அக்ரி பண்ணிக்கிட்டு அவங்க வந்து சொசைட்டிக்காக வாலண்டியராக வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சீக் டு இம்ப்ளிமெண்ட் தேர் பாலிசிஸ் பை வின்னிங் பீப்புள் சப்போர்ட் த்ரூ எலெக்ஷன். ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும், ஒரு பார்ட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு கட்சியும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை எப்படி சொசைட்டியில் பீப்புளுக்கு தெரியும், இந்த கட்சி இப்படி, அந்த கட்சி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை. அப்போ என்ன பண்ணும், இந்த எலெக்ஷன் மூலயமா தான் பீப்புளுடைய சப்போர்ட்னால தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். Parties vary in size and in the way they organize themselves as well as in their பாலிசிஸ். ஸோ பார்ட்டி அப்படின்றது இப்போ ஒரு குரூப் ஒரு பார்ட்டி, இன்னொரு குரூப் இன்னொரு பார்ட்டி. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அது பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள வந்து எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து இந்த சொசைட்டியை கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பார்ட்டியும் டிஃப்ரெண்ட் லெவலில் தான் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ தே வில் வேரி. எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா கண்டிப்பாக 3 காம்போனன்ட்ஸ் இருக்கணும். வாட் ஆர் த 3 காம்போனன்ட்ஸ்? த லீடர், த ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் த ஃபாலோயர்ஸ். யாரெல்லாம் இருக்கணும்? ஃபஸ்ட்டு லீடர் இருக்கணும். ஓகேவா, ஒரு பார்ட்டினா பார்ட்டிக்கு ஒரு ஹெட் இருக்கணும் இல்லையா, ஸோ லீடர் இருக்கணும். ஆக்டிவ் மெம்பர்ஸ்னால் அந்த குரூப்பில் அந்த பார்ட்டியில் லீடர் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அப்புறம் ஃபாலோயர்ஸ், அவங்கள ஃபாலோ பண்ணுற நம்மளை மாதிரி பீப்புள் வந்து நான் வந்து அவருக்கு தான் ஓட் பண்ணுவேன், நான் வந்து அவர் கட்சி சேர்ந்தவங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபாலோவர்ஸ். ஓகேவா, ஸோ 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். வாட் ஆர் தே? த லீடர், த ஆக்டிவ் மெம்பர்ஸ், த ஃபாலோவர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Political parties are the backbone of democracy. What is democracy? டெமோக்ரஸி அப்படின்றது என்ன சொல்லுவோம், எல்லாமே பீப்புளாலேயே நடக்கிறது தான் வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா டெமோக்ரஸியை பேஸ் பண்ணி தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. டெமோக்ரஸி இல்லைன்னா பார்ட்டிஸ் எதுவுமே இல்லை. பார்ட்டிஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எ கவர்மெண்ட். அதாவது பார்ட்டிஸ் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு பார்ட் கிடையாது. பட் தே ஆர் எசென்ஷியல் எலிமெண்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு பார்ட் கிடையாது. இட் இஸ் இம்பார்ட்டண்ட். எசென்ஷியல்னா என்னது? இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கணும். தே ஃபார்முலேட் பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ பப்ளிக் நம்மளை மாதிரி பீப்புள் வந்து ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த ட்ராக்ல போனால்
ஆட்சி நல்லா இருக்கும். ஸோ மக்களுக்கெல்லாம் வந்து தேவையானதை நம்ம ஏற்று அதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா மக்களோட பார்வை நம்ம பக்கம் திரும்பும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதே ஃபார்முலேட் பப்ளிக் ஒப்பீனியன் அதாவது பப்ளிக்காக பீப்புள் என்னென்னலாம் ஒப்பீனியன் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஃபார்முலேட் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணிக்குவாங்க. They serve as intermediaries between the citizen and the policy makers. ஓகேவா, அவங்க குரூப் ஆஃப் அது ஒரு அசோசியேஷன் தான் வந்து பார்ட்டியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த குரூப்பில் வந்து இருப்பாங்க பாலிசியை மேக் பண்ணுறவங்க. ஸோ நம்ம இந்த கோல்ஸ்லாம் வச்சுக்கணும், அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து இந்த கொள்கையெல்லாம் எழுதி வச்சுக்கணும், நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையெல்லாம் மக்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணுவாங்க இல்லையா சம். ஸோ அதுக்கும் சிட்டிசன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டாக, அதாவது நடுவில் தூதுவர் மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த பார்ட்டிஸ், தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரியா. நெக்ஸ்ட்டு வெயிட், எ பார்ட்டி இஸ் ரெகக்னைஸ்ட் இஃப், அதாவது ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நிறைய இருக்குது. அதில் வந்து அவங்க எப்போ வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க, எப்போ வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் ஹேஸ் பீன் என்கேஜ்டு இன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் 5 இயர்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு அது அந்த பார்ட்டி வந்து 5 இயர்ஸ்க்கு அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கணும். ரெண்டாவது, இட்ஸ் கேண்டிடேட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இன் த லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனில் அதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஒவ்வொருத்தரும் 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து அவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்படின்னா தான் வந்து அவங்க இந்த கட்சியை உருவாக்குறதுக்கான ஒரு அங்கீகாரம். அது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சும் அவங்க என்கேஜாக இருக்கணும். அதை பார்ட்டி அப்படின்னாலே அது வந்து 5 இயர்ஸ் டேர்ம் தானே, 5 இயர்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ 5 இயர்ஸுமே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜாக இருக்கணும். அதில் இருக்கிற அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருமே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அதுதான். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ் அப்படி சொல்லலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கன்சிஸ்ட் a group of persons of common goals and shared values. அந்த குரூப் அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு காமன் கோல் இருக்கும், அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம், டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் நிறைய இருக்குது இல்லையா. அதில் பாருங்கள், இப்போ வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அதில் ஒரு லீடர் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு காமன் கோல் இருக்கும். இந்த கோலை, அதாவது இந்த விஷயத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா அடுத்த முறை ஆட்சியை நாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்குன்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த குரூப்புக்கு என்ன இருக்கணும், ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் இருக்கணும். காமனாக அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும், என்ன எல்லாத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஹேவ் இட்ஸ் ஓன் ஐடியாலஜி அண்ட் ப்ரோக்ராம். ஸோ அந்த பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாலிசியை மேக் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து நம்ம எப்படி அடுத்த லெவல் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கணும், செட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கணும். ஐடியாஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும். அதாவது ப்ராட் ஐடியாஸ் நிறையா இருக்கணும். கேப்சர் பவர் ஒன்லி பை கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். கான்ஸ்டியூஷனல் அப்படின்றது என்னது, அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுபடி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவரை கேப்சர் பண்ணணும். எண்டோவர் டு ப்ரமோட் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த நேஷ்னல் வெல்ஃபேர். எண்டோவர் அப்படின்னா ட்ரை டு புட் எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், அதாவது நேஷ்னல் அளவில் நம்ம என்ன பண்ணணும், நேஷ்னல் வெல்ஃபேர்க்காகவும் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்காகவும் நம்ம வந்து பாடுபடணும். நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரொவைட் லாயல் அப்போசிஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. லாயல் அப்போசிஷன் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஜென்யூனாக வந்துட்டு அப்போஸ் பண்ணுறது. ஓகேவா, அப்போசிஷன் பார்ட்டிஸ் இந்த லெஜிஸ்லேச்சர் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அப்போசிட் பார்ட்டிஸ். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது என்னது, அதாவது ஆப்ளிகேஷனோ வில்லிங்னஸோ, அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வில்லிங்னஸ்.
ஸ்டெபிலிட்டி அப்படின்னா இப்போ ஒரு டேர்ம் 5 இயர்ஸ் டேர்மில் வந்து அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கணும்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். இல்லை நான் ஆட்சியை விட்டு வெளில போகிறேன் அப்புறம் நான் உள்ளே வரேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டெபிலிட்டினா இட் மஸ்ட் பி ஸ்டேபிளாகவே போயிட்டுருக்கணும், கண்டிப்பாக ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கணும். ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் லாயல் அப்போசிஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட்டு select and nominate individuals to elected office. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையாக நாமினேட் பண்ணிக்கணும் அந்த ஆஃபீஸில் எலெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆர்கனைஸ், என்னெல்லாம் செய்யணும், ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயின், ரேலிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆஃபீஸ். ஓகேவா? பொலிட்டிக்கல் கேம்பெயின்னா முன்னையே சொன்னேன், ஒரு காமன் கோல் இருக்கும், அந்த கோலை நோக்கி இவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு கேம்பெயின்னு சொல்லியிருந்தேன். ரேலிஸ் அப்படின்றது வந்து இப்போ ஆட்டோலலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அன்பார்ந்த மக்களுக்கு நாங்கள் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவங்க நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக, அதாவது லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு ரேலிஸ். அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ, அப்புறம் நாங்கள் இந்த அறிக்கையெல்லாம் அதாவது இந்த விஷயம்லாம் செய்ய போகிறோம் உங்களுக்காக, எங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பப்ளிக் ஆஃபீஸை வின் பண்ணுறதுக்கு இதையெல்லாம் நாம் செய்யணும், ஆர்கனைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்பயர், எப்படி பீப்புள் இன்ஸ்பயர் ஆகும், எப்படி நம்ம வந்து மக்களை கவர்றது. புட் ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளோட நலனுக்காக தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாலிசிஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோக்கம் எதில் இருக்கணும் அப்படின்னா பீப்புளை நோக்கி தான் இருக்கணும். ஓகேவா? அதான் அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஸோ புட் ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ், ஒரு கட்சி எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னா பீப்புள் வந்து ஆமாம் இது நமக்கு தேவைப்படுது, நம்ம இவங்களுக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வி ஷுட் இன்ஸ்பயர் பீப்புள். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட், கனெக்ட் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட்டையும் சொசைட்டியையும் கனெக்ட் பண்ணணும், ரெண்டுக்கும் வந்து லிங்க் க்ரியேட் பண்ணணும். கோஆர்டினேட் அமாங் த மெம்பர்ஸ் எலெக்டட் டு ஆஃபீஸ். ஸோ சொசைட்டி, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆஃபீஸில் எலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு கோஆர்டினேஷனை க்ரியேட் பண்ணணும். லாஸ்ட் கவர்ன், என்ன செய்யணும், ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப் பப்ளிக் பாலிசி. ஓகேவா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட்டை வின் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அதை ரன் பண்ணால் தான் என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் பாலிசியை அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். சரியா? இதெல்லாம் வந்து என்னது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். ஸோ பார்ட்டி சிஸ்டம் there are 3 major types of party system. So 3 types of party systems இருக்கு. First one என்னது, single party system. A system in which a single political party has the right to form the government. Single party systemல ஒரே ஒரு பார்ட்டிக்கு தான் என்ன இருக்கு, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. Single party is existed in the communist countries such as, இந்த single party system எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது, சைனா, நார்த் கொரியா அண்ட் கியூபா, இந்த கண்ட்ரீஸ்லலாம் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், அதாவது ஒரே ஒரு பார்ட்டி தான் எக்ஸிஸ்டாக இருக்கும், அந்த ஒரு பார்ட்டி தான் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும், அதுதான் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பை பார்ட்டி சிஸ்டம். In biparty system the power is usually shared between 2 parties. ஓகேவா? அந்த ஹோல் கண்ட்ரிக்கான பவரை 2 பார்ட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆஃப் த 2 பார்ட்டிஸ் ஒன் பிகம் த ரூலிங் பார்ட்டி அண்ட் அதர் பிகம் அப்போசிஷன். ஒன்று வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கும், அனதர் ஒன் வந்து அப்போசிஷன், எதிர்கட்சியாக இருக்கும். எக்ஸாம்பிள், பைபார்ட்டி சிஸ்டம் கேன் பி சீன் இன் யூகே அண்ட் இன் யூஎஸ்ஏ. யூகேயில் வந்து என்னென்ன பார்ட்டி இருக்குது, லேபர் பார்ட்டி அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. லேபர் பார்ட்டி அப்படின்றது வந்து சும்மா எல்லாம் பிஸ்னஸ் சம்மந்தமாக, ட்ரேட் சம்மந்தமாக இருக்கிறது லேபர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பீப்புள். லேபர் பார்ட்டி அப்படின்றது சென்டர்லேருந்து லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது லேபர் பார்ட்டி. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னா சென்டர் ரைட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் யூகேயில். நெக்ஸ்ட்டு யூஎஸ்ஏல ரிபப்ளிக் பார்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ரிபப்ளிக் பார்ட்டி அப்படின்றது அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக யார் யாரெலாம் எலெக்ட் ஆனாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், பவரை ஹோல்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ அந்த பவர் வந்து அந்த பீப்புளும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஹோல் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் யார் வேணாலும் ஹோல் பாப்புலேஷனுமே என்ன செஞ்சுக்கலாம், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி 2 பார்ட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மல்டி பார்ட்டி சிஸ்டம். மல்டி பார்ட்டினா நிறைய பார்ட்டிஸ் இருக்கும். when the competition for power is among 3 or more parties. 3 parties விட அதிகமான பார்ட்டிஸ்க்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அந்த சிஸ்டமை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த டைப் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம்லாம் எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன் அண்ட் நார்வே. ஸோ நம்ம கண்ட்ரி என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது, மல்டி பார்ட்டி சிஸ்டம். நம்ம கண்ட்ரியில் நிறைய பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதான் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ நம்ம கண்ட்ரியில் எந்த மாதிரி சிஸ்டம் இருக்குன்னு பாருங்கள். பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. countries that follow a federal system that have 2 kinds of parties. federal systemனா என்னது, ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதை கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன 2 kinds of parties இருக்குது. இந்தியாஸ் பார்ட்டி சிஸ்டம், நம்ம இந்தியாவில் எப்போ பார்ட்டி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா லேட் 19th century. In fact, India has the largest number of political parties in the world. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. இன் இந்தியா we find the existence of political parties at 3 levels. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து 3 லெவல்ஸில் இருக்குது நம்ம இந்தியாவில். ஒன்று நேஷ்னல் பார்ட்டி, தேசிய அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரீஜினல் பார்ட்டிஸ் அண்ட் த ரெஜிஸ்டர்ட் பட் அன்ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ். ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்றது என்னது, அந்தந்த ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிஸ். அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறது, சம்மந்தமே இருக்காது. இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ். எவ்ரி பார்ட்டி இந்த கண்ட்ரி ஹேஸ் டு ரெஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன். ஒவ்வொரு பார்ட்டியும் என்ன பண்ணியிருக்கணும், எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன்றது என்னது, The Election Commission of India is an autonomous constitutional authority responsible for administering elections. Its headquarters is located in New Delhi. Okay, இந்த Election Commission of India autonomousனா அதுக்கே ஆர்கனைஸ் இட் செல்ஃப். அது வந்து எதையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. அது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே இருக்கிறவங்களே தான் ரூல்ஸ், அவங்க போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் மற்றவங்க. அவ்வளோதான். அவங்க வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்றது என்னது, அவங்களாம் வந்து சம் ரூல்ஸ் லாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க, அதை ஃபாலோ பண்ணணும் எலெக்ஷன் டைமில். அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நியூ டெல்லியில். அதுக்கப்புறம் பாருங்கள், ஹவு டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒன்லி 3 ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் கெட் ரெஜிஸ்டர்ட் வித் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கணும், எலெக்ஷன் கமிஷனோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு திங். அதுக்கப்புறம் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 100 மெம்பர்ஸ். அந்த பார்ட்டியில் வந்து எத்தனை பேர் இருந்திருக்கணும், 100 மெம்பர்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக 100 மெம்பர்ஸ் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன இருக்கணும், ஓட்டிங் கார்டு வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்புறம் வந்து பார்ட்டி, அவங்களுக்கு அந்த பார்ட்டிக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்குது இல்லையா, சம் பாலிசிஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, சம் காமன் செட் ஆஃப் கோல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எழுதியிருக்கணும். அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லா, அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன். இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கணும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.